இத பாருங்க, உங்க படத்துல நாங்க நடிக்கணும்னா எங்களுக்கு முதல்ல ஸ்டோரி தெரியணும். கேரக்டர் நல்லா இருந்தாதான் நாங்க ஆக்ட் பண்ணுவோம். நீங்க இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் கையோடைய கதாசிரியரை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அப்ப ஆரம்பிக்கலாமா? இது உங்க சொந்த கதை தானா? கொஞ்சம் இப்படி வரீங்களா? 30 வருஷமா என் மூடையில தோண்டி நாளுக்கு நாள் மெருகேறி கதையாது. அற்புத படைப்பு, அமர காவியம். உங்க வயசு 29. தமயந்தி, அண்ணன் கர்ப்பத்திலேயே கதை எழுதிருக்கிறாரு. உட்கார்ந்து கேப்போமா? வாங்க வாங்க. தமயந்தி உட்காருங்க. அதாவது உட்கார்ந்து சொல்லுங்களேன். ஐயோ, இவருக்கு உட்கார்ந்த கதை வராதுங்க. சரி சரி, நில்லு சொல்லு. நான் சொல்லக்கூடிய கதையிலே காதல் உண்டு, தமயந்தி, வீரம் உண்டு, கண்ணீர் உண்டு, பாசம் உண்டு, மோசம் உண்டு. கதை உண்டாயா? உண்டு 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 கொடுத்த சீமான்களையும் அண்டி பிழைக்கும் ஏழைகளையும் பின்னி எழுதப்பட்ட கண்ணியின் கதை. இதெல்லாம் என்னங்க? மியூசிக், இசை அமுதம். இதையும் நீங்களே போடுறீங்களா? ஆளினால் நான் தான். தமயந்தி, நேரத்தை பத்தியா? மேல மேல. இதோ தவமிருந்து கண்ட தங்க தமிழகம். அந்த தங்க தமிழகத்திலே ஒரு தன்மான அரசு, அந்த அரசுக்கு சொந்தமான ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியிலே ஒரு மகளிர் விடுதி, அந்த மகளிர் விடுதியிலே ஒரு மான் தளிர். அவள்தான் என்னுடைய கதாநாயகி. ஐயா, கதை சொல்லியானாக்கா கண்ணத்திரியா கைய வைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, கதைன்னா உடனே காலேஜ் தானே? பார்த்து பார்த்து புளிச்சு போன ஐடியா. காட்டூர் கிராமத்துல களத்து மேட்ல அப்படி இப்படி ஒரு கிராமத்து பொண்ணா இருக்க கூடாது உங்க கதாநாயகி? அம்மா, எனக்கு கூட இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டு சலிச்சு போச்சுமா. கிராமத்து பொண்ணா ட்ரெஸ் பண்ண ஆசையா இருக்குமா? என்னங்க குழந்தை ஆசைப்படுது, கதையை மாத்த சொல்லுங்க. அம்மா நீங்க உட்காருங்கம்மா. யோ கதாசிரியர், அம்மா சொல்ற மாதிரி கதையை மாத்தையா. கதை எழுதுறத விட காப்பி குடுக்குற உத்தியோகம் நல்ல உத்தியோகம். அப்ப இத புடி. என்னங்க அந்த கூஜா நல்லா இல்ல? கும்பகோணத்திலே வாங்குனீங்க? எங்க வாங்கினா நாங்க எடுத்துக்கங்க. எங்க வாங்குனீங்கன்னு தான் கேட்டமே தவிர நான் எங்களுக்குன்னு சொல்லல. எங்க வாங்குனீங்கன்னு தான் கேட்டோம். அம்மா பிரமாதமா கதையை ஓகே பண்ணிட்டாங்க. 100 நாளைக்கு பஞ்சம் இல்லாம ஓஹோன்னு ஓடும். அட்வான்ஸ் இதோ ரெடியா கொண்டு வந்திருக்கேங்க. அப்ப நீங்க புறப்படுறீங்க. வரங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. செய்யுங்க ஆசிரியரே. தமயந்தி, நீ நல்லா கதை பண்ற. 5001. அத்தனா யார் அது? ஓ, நீங்களா? எங்க வந்தீங்க? வாங்க வந்த. இப்படி கணக்கில்லாம வாங்கிட்டே இருந்தா இதுக்கு ஒரு முடிவு? முடிவா? அந்த ரகசியத்தை வெளியில சொல்லணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டா இப்போ உன் கால் ஆடுது, அப்புறம் உன் தலையே ஆடிடும். என்ன மிஸ்டர் தயாளன், சும்மா ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். ஜோக்குக்கா? அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்ப நான் 5000 தானே? நோ, 10,000. 10,000? ஏன் மறல்ற? உங்க அப்பா பணமா பழாப்பது எடு. இந்தாங்க. வர்றேன் மறுபடியும். இடியட், ஒரு நன்றி கூட சொல்லாம போறேன். என்னங்க என்கிட்ட கூட காட்டாம பணத்தை உள்ள வச்சு பூட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு எவ்வளவு கொடுத்த அந்த ரத்தனம்? வழக்கம் போல 1000ங்கள் 10. மொத்தம் அவனை தெருவுல கிடந்த குடிகார பயமவனை தூக்கி எவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதியாக்கி இருக்கோம். இன்னும் கொடுத்தா என்ன? அது உங்களுக்கு தெரியுது, உனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலையே. ஏப்பா, நம்ம கிட்டதான் இவ்வளவு பணம் இருக்கே, இன்னும் பணம் பணம் ஏன் பாருங்க? எவ்வளவு பணம் இருந்தா என்னமா? அவ்வளவுக்கும் கணக்கு காட்ட முடியுமா? சொத்து வாங்க முடியுமா? ஏதுடா பணம், எடுடா கணக்க, புடிடா விலங்குன்னு ஆபீசருங்க வருவாங்களே. ஆபீசருங்க இருக்கட்டும்பா, இந்த காலத்துல ஜனங்களே வந்துருவாங்க. வரலாம், ஜனங்க வரலாம். காரணம் என்ன? எல்லாம் கருப்பு பணம். அத வெள்ளையா மாத்தணும். அதாவது வேற வகையில சம்பாதிச்சதா கணக்கு காட்டணும். அதுக்காக தான் உன்னையும் ஆட வைக்கிறோம். அது மட்டும் இல்லம்மா, ஜனங்க கண்ட்ல மண்ணை தூவறதுக்காக புது யோசனை. சுமதி, அப்பா, உன்னையே நடிக்க வச்சு நான் சொந்தமா ஒரு படம் தயாரிக்க போறேன். ஏன் ஏன் ஏன்? சொந்தமா படம் எடுத்தா ஒருவேளை நஷ்டம் வரும், ஒருவேளை நஷ்டம் தான் வரும். அப்ப லாபம் வந்ததா சொல்லி இதுக்குள்ள இருக்கிற அத்தனை கருப்பு பணத்தையும் கணக்குல இழுப்பே. என்ன மூளை, என்ன மூளை! உடனே போய் ஒரு முழு பக்க விளம்பரம் உனக்கு கொடுத்துட்டு வாங்க. என்ன தலைப்பு வைக்கிறது? சுட்டால் சுமதி. எதம்மா? எதையோ தோசையை சுட்டால் சுமதி தயாராகிறது. கதை வசனம் டைரக்ஷன் உரையாடல் நானே. அம்மா, என்னடா கண்ணு? பணம் பணம் நினைவீங்க, கடைசியில ஒரு நாள் சட்டையை பிச்சுட்டு ரோடெல்லாம் அலைய போறீங்க. உனக்கு முதல்ல தெரியுமா? அது இதெல்லாம் புது திசை சாசனம்.
அமுதா இந்த மந்த குடிய நீங்களே குடிங்க. நான் குடிச்சா உனக்கு நோய் எப்படி குணமாகும்? ஏன் ஆகாது? என்ன நம்ம 2 பேரும் ஒண்ணுதானே. எதுவும் நொறுக்குது விடுமா. குடிய இதை நான் குடிக்கணும்னா நான் ஒண்ணு கேட்பேன், அதை நீங்க கொடுக்கணும். நான் கொடுக்குறேன். நிஜமா? நிச்சயமா கொடுக்குறேன். நான் எது கேட்டாலும் கொடுக்கணும். ஐயோ கண்டிப்பா கொடுக்குறேன். அப்ப கடுங்க. என்னது? அதான். ஐயோ நாய்க்குட்டியா இருக்கு கூப்பிடுறதுக்கு. அது இல்ல, நிச்சயதார்த்தம் நடந்தோடனே கொடுத்தீங்களே இங்கே 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 இங்கெல்லாம். ஐயோ ஐயோ அது நான் கொடுக்கூடாதுமா. ஏன் கொடுக்க கூடாது? நீங்க தான் கொடுக்கணும். கொடுக்க பாருங்களா? கொடுக்கூடாதுமா. கொடுங்க. கொடுக்க பாருங்களா? ஐயோ 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 அடி வாங்குறதுனா அழகுனியா? என்ன நடந்தது? என்னப்பா நடந்தது? அம்மா மருந்தை குடிக்க சொன்னேன், அதுக்காக இப்படி போட்டு அடிக்குதுமா. அப்பா அம்மா, இந்த அத்தார நான் ஒண்ணு கேட்டேன், கெஞ்சி கெஞ்சி கேட்டேன், கொடுக்க மாட்டேன்றாரு. அது கொடுத்தாதான் நான் மருந்து சாப்பிடுவேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, எதையோ திருடி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க நீங்க ஒண்ணு குழந்தைகிட்ட போய் விளையாண்டுகிட்டு கொடுத்துருங்க. என்னங்க அது நீங்களும் விவரம் தெரியாம அது என்ன கேட்க தெரியுமா? என்ன கேட்டா உனக்கு என்ன? என் பொண்ணு ஆசையா கேக்குறா. உங்க அப்பா மட்டும் சொத்தா பாயா போகுது, கொடுத்து தொலை. சும்மா குடு மாமா. குழந்தைய கொடுன்னு சொல்லுது. கொடுங்க. நான் கொடுக்கறதா? கொடுங்க. கண்டிப்பா கொடுத்துருவேன். என்னங்க பயம் கொடுத்துறீங்க? ஐயோ, என் பொண்ணு அழறா, என் வயிறு எரியுதே. அவளுக்கு வேற எரியுதான். கொடுங்களேன். சரி என்ன முடி, நான் கொடுக்கறேன். கொடுத்து முடிகிற வரைக்கும் கடை தரக்கூடாது. சரி மூடுங்க. நீ 2 பேரும் கண்ண மூடுங்க. நாங்களுமா? ஆமா 3 நாள் தான் கொடுப்பேன். ஒரே நேரத்துல எல்லாருமா? ஐயோ சீக்கிரமா முடிக்கங்கப்பா. இருங்க இருங்க. மூடடே. மூடிட்டேன் மூடிட்டேன். என்னது சத்தம் கேக்குது? இங்கே இங்கே அப்படி இங்கே காணத்தர எங்க வா 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 டாக்டர் காசு இன்ஜெக்ஷன் போட. ஆமா இங்க வாங்க. என்ன என்ன கேட்டிருக்கா பாத்தீங்களா? உன் மகளாச்சே அதத்தான் கேப்பா. சரி சரி உள்ள வாங்க. உனக்கு ஞாபகம் வந்துச்சா? தரேன். என்னது? மறந்துடு. வெளிய என்னமோ புதுசா கேக்குற மாதிரி கேக்குற. போன நாடகத்துல வெளுத்து வாங்கிட்டாரு தெரியுமா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நிறைய 2வது தடவை வந்து பார்க்க வந்திருக்க மாட்டா. நாடகத்தை பற்றி பிரமாதமா இருக்கு. வழி இந்த பக்கம் இருக்கு. ஏன் மேடைக்கு போற? மேடையில இருக்குது என் மகன்யா. என் மகனை பாக்கலையா? அப்படியா? சரி சரி சரி. தம்பி நல்லா நடிச்சிட்டீங்க தம்பி, ரொம்ப நன்றி. நீங்க வந்து ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ணீங்க. அது வந்து எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியலங்க. கண்டிப்பா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு நம்ம கார்ல நம்ம போறோம். பனி பெய்யுது, நீங்க போங்க தம்பி. என்ன சாப்பாட்டுக்கெல்லாம் நீங்க யாரை கூப்பிடுற? என்னன்ற நீ? ஒண்ணு இல்ல, எல்லாரும் நேரங்காலத்தோட போய் சேருமேனு தான். பாவம் நீங்களும் போய் பெருக்கணும் குப்பைகளை. பாவி, அந்த தேங்காய் குடும்பக்காரனையா பார்த்த? ஆமாயா, குழந்தைய தூக்கிட்டு ஓண்டானே அவனை தாயா என் 2 கண்ணால இப்பதான் பார்த்துட்டு ஓடி வர்றேன். அட அறிவுகட்ட மூதேவி, ஆளை பார்த்த உடனே அவன் மேல காரை ஏத்தி கொல்ல வேண்டியதானே? சரி சரி இந்தாங்க என் நாடக சம்பளத்துல 150 ரூபா. அந்த பழைய நிதியில இதை சேர்த்துங்க. தம்பி ஏற்கனவே நீங்க 3500 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. இது ஒரு 150 ரூபாய், 3650 ரூபாய். கணக்கு சரிதானே? கணக்கு சரிதான். நீங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுன்னு சொன்னீங்களே, அது நாங்க பின்னாடி போட்டுக்கிறோம். கணக்கு சரிதானே? கணக்கு சரிதான். கணக்கு விஷயத்துல உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதெல்லாம் சரி, நீங்க சாப்பிடுங்க. வாங்க நம்ம போலாம். அப்ப வணக்கங்க. நீங்க சாங்க வர்ற மணிக்கு தம்பி. அண்ணே என்ன அதிசயம் பாத்தீங்களா? நம்ம மாணிக்கம் தம்பி நல்லா உழைக்குது, நிறைய சம்பாதிக்குது. ஆனா எல்லாத்தையும் இப்படி நல்ல காரியங்களுக்காகவே செலவு பண்ணிருதே. என்ன நாளைக்கே நம்ம அண்ணத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடியும் குடுத்துமா வாழறதுக்கு ஏதாவது பணம் வேண்டாமா? தம்பி எடுக்கிறவனை தான் ஏன் எடுக்கிறேன்னு கேட்கணும்.
குடுக்கறவங்கள போய் ஏன் குடுக்கறேன்னு கேட்க முடியுமா? ஏதோ குடுக்கறதுல ஒரு ஆசை. வாங்க போலாம். சரி. இந்த அண்ணா சாப்பாட்டுக்கு தின்ன வாடகைக்கு இந்த ரூபா. மாணிக்கண்ணே வணக்கண்ணே. ராத்திரி கூட சாப்பிட விட மாட்டியா பத்திரிக்கை? நானும் கேட்கணும்னு. திண்ணையிலேயே சாப்பிடுறீங்க, திண்ணையிலேயே படுத்துக்கிறீங்க, வீட்டுக்குள்ளார போறது. யோ பத்திரிக்கை, நான் கன்னி பொண்ணா ஊரு தப்பு தண்டாவா பேசுமுன்னு இவரு உள்ளவே வரதில்லையா? இப்போ நான் காவல்காரன் மட்டும்தான். அண்ணா சட்டப்படி சீக்கிரமா வீட்டுக்காரர் ஆக்கிக்கோ, இல்ல இந்த சேரியில இருக்கவங்க எல்லாருமா சேர்ந்து ஆக்கிடுவோம். சாப்பிட்டோம் போறேன் அண்ணே, சாப்பிடுங்க அண்ணே. பாத்து பாத்து. நல்ல வேலை அவன் போயிட்டான். நான் போய் கூட்டம்ல கொஞ்சம் நான் தெரு கூட்ட முடியாது. இந்த பங்களாவை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குதியா. அட என்ன வளவளன்னு இருக்குதியா. இந்த மோசாட் தரையில படுக்க வேண்டிய நீ சாணி பூசின ஏன் குடிச்சல படுத்துனுந்தேயா. பாவம்யா. பரவாயில்லையா? ஆமாயா, உங்க அப்பா எப்படி இருப்பாரு? யார் கண்டா? நான் பாத்துக்கேனா? எப்படி இருப்பாரு? என்ன போலதான் இருப்பாரு. ஐயா ஐயா ஐயா, எங்க அப்பா என்ன பார்த்த உடனே அப்படியே அவரை கட்டி பிடிச்சி அப்பா நினைச்ச உடனே எதையும் மறந்துட்டேன். அந்த ஆசையில பாக்க. சரி, ஏன் சும்மா நிக்கிற? ஒரு சவுண்ட் கூட நீ குடுக்கறியா இல்ல நானே குடுத்துட்டுமா? ஐயோ என்ன வாப்பா கடை நினைச்சீங்க? சத்தம் போடாது, எல்லாம் துவைக்க போறான். நான் கூப்பிடுறேன். யோ யோ, உன் பழக்கம் எனக்கு வந்துருச்சு. சவுண்ட் மரியாதை கூப்பிடுங்க, நல்லா இருக்காது. சார் சார். யோ உள்ள போலவே இருக்காரியா. யாரப்பா நீங்க? என்ன வேணும்? ஏன்பா ஏன் பேசாம இருக்கிற? அப்பா அப்பா என்ன சொன்ன? அப்பாவா? ஆமாப்பா, நான் தான் அவங்க மகன். வந்து வந்து யோ என்னையா அது வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு பளிச்சுன்னு சொல்ல வேண்டிய விஷயத்த பத்த மாதிரி இழுத்துட்டு இருக்கிறியா? நான் சொல்லிக்கிறேயா, நீ நவரியா? ஐயா வந்து ஒரு கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு முன்ன உங்க காரு ஆக்சிடென்ட் ஆச்சுல. அப்பா அது விபத்து இல்ல, 2 பேர் செய்த சதி. ஐயோ ஐயோ, நான் தான் கிளீனா சொல்லிக்கிட்டு இருக்கேனையா, நீ ஏன் குறுக்க பூண்ட? இங்கேயே நில்லு. ஐயா ஆக்சிடென்ட்ல உங்க புள்ள செத்துட்டதா சொன்னாங்களே, அது தப்பு. இவருதான் உங்க புள்ள. ஆமாப்பா, இப்பதான் உண்மை தெரிஞ்சது. என்ன விபத்துல புடைச்சது நீயா? ஆமாப்பா. இந்த கதையெல்லாம் உனக்கு யாரப்பா சொன்னது? அவர் தான் விளக்கமா சொல்லிட்டாரு. என்ன வளர்த்தவரு. எங்கப்பா அந்த அவரு? அவரு செத்துட்டாருப்பா. யோ என்னையா அது? யாராவது செத்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க அழுவாங்க. உங்க அப்பா என்னையா சிரிக்கிறாரு? ஆமா, நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரமா? உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்கய்யா, 2 பேரும் ஒரே அச்சில வாத்தா மாதிரி இருக்கீங்க. இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும்? அப்பா நான் சொல்றது உண்மைப்பா, நான் பொய் சொல்லலப்பா. சத்தியமா நான் சொல்ல நம்புங்கப்பா. உங்க மகன் பார்க்கணுமா? ரத்னா அங்க பாரு. ஏய்யா, இந்த ஆளா இவர் மகன்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எங்க இவரையா உங்க மகன் சொன்னீங்க? ஏப்பா இவன் எங்கப்பா இங்க வந்தான்? இவனை உனக்கு முன்னாலே தெரியுமா? ஓ, இவன் தான் என் மகன். என்னது அப்படின்னு அவன் ஒரு கதை சொல்றான். மகனே,
இது நாள் வரைக்கும் எங்கப்பா போயிருந்த? ஜெயிலுக்கு போயிருந்தேன். பாத்தீங்களாப்பா, இவன் ஒரு திருடன். அப்பா, நான் ஜெயிலுக்கு போகுது அதுவும் தொழில். ஏண்டா, எங்கேயாவது பழைய கதையை கேட்கறது, அதுக்கு கண்ணும் காதும் ஒட்ட வைக்கிறது, எவனாவது ஏமாந்தவன் இருந்தா உள்ளத சுருட்டிட்டு ஓடுறது. மிஸ்டர், அது ஏன் வேலை இல்ல. ஓஹோ, வேலையை இப்ப மாத்திக்கிட்டியா? சரிதான் சரிதான். ஆப்பக்காரை கூட்டிட்டு வந்து அழகான வீடா நுழைஞ்சு ஆள மயக்க விடுற. நீ என் மகன் பொய்ய சொன்ன, அதை பொறுத்துக்கிட்டேன். இதை என்னால பொறுத்திருக்க முடியாது. அப்பா, நான் போ வெளியே. போறா. யோ, போன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ வெக்கம் இல்லாம பேசிட்டு இருக்கிய. வாயா போலாம். அயோக்கிய யோ, யார பார்த்து அயோக்கியங்க? பலமா காத்தடிச்சா குப்பை மேட்டுக்கு எச்சரிக்கை கோபத்தை போய் ஒட்டிக்குமா? அது மாதிரி நீங்க வந்து சேர்ந்திருக்க. ஏய், நீங்க ஒரு போலி, பொல்லாதவன், திருடங்கிறத என்ன நிரூபிக்க முடியும்? நான் நிரூபிச்சு காட்டதான் போறேன். கடைசியா சொல்றேன், எங்க அப்பாவுக்கு முன்னால் ஏதாவது ஆபத்து வந்தது, தொலைச்சு விடுவோம். தொலைச்சு ஆமா புறாவனா. ஏண்டா மோசக்கார பயல, எங்கிட்ட சபதம் போட? அடிக்காதையா. அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்கப்பா. விடுங்க. ஏதோ தெரியாம நடந்துருச்சு. பாப்பா, பரவாயில்லப்பா. இது மட்டும் உங்க வீட்டுக்கு வெளியே நடந்திருந்தா கை நீட்டு நம்ம உடம்பு எல்லாமே மீண்டு போயிருக்கும். அண்ணா வாங்கிட்டு போறோம். இது பெத்தவங்க பிள்ளைக்கு நடத்த வரவேற்புமா, பாராட்டு வைபவம். பெத்த பிள்ளை வெளியூர் போயிட்டு திரும்பி வந்தா ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க. அதுவும் சிவப்பு நிறம் தான், இதுவும் சிவப்பு நிறம் தான். அப்பா, இந்த ரத்தம் என் உதயத்துல வந்ததில்ல, என் உள்ள சிந்திய ரத்தம். அப்பா, நீங்க தான் என்ன பெத்த அப்பா, நான் தான் உங்க மகங்கிறத நான் நிரூபிச்சே தீருவேன். அப்பா, இந்த உங்க ரத்தத்தின் மேலான ரத்னா. அப்பா, ரத்னா, ரத்னா, என்ன விஷயம்? நீ யாராத்திரமா கூப்பிட்டா முன்னாடி சொன்னாரே, என்ன விஷயம் ரத்னா? என்ன விஷயம்? இந்த மாளிகை வாழ்க்கையில மண்ணு விழ போகுதப்பா. வந்துட்டான், என் எதிரி வந்துட்டான். எதிரியா? யமனா இருந்தாலும் அவன் எலும்பை எடுத்து பதம் பண்ணி உனக்கு படுக்கையா போடுற. இந்த சொத்துக்கு உண்மையான வாரிசு வந்துட்டான்ப்பா, வந்துட்டான். தங்கப்பனுடைய சொந்த மகனா? ஆமா. எங்க அவன்? விரட்டிட்டேன். சபாஷ் ரத்னம். ஆனா நான் திரும்பி வருவேன், உண்மையை நிரூபிச்சு காட்டுவேன்னு சபதம் போட்டுட்டு போயிருக்கிறாப்பா. அப்பா, அவன் திரும்பி வரக்கூடாது. வரவே மாட்டான். எங்க அவன்? நீ இருக்கிற பேட்டையில அண்ணன் ஒரு ஆப்பக்காரி இருக்கான்ல? ஆமா. அவ வீட்டுல ஒருத்தர் இருக்கான்ல? ஆமா, மாணிக்கம். அவனே தான். இப்ப இந்த மாணிக்கம் எங்க? இப்ப அவர் இங்க வர்றது இல்லம்மா. அப்படியா? அவர் இல்லைன்னா அமுதாவோட நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கும். ஏன் டாக்டர்? ஆமா, சுருக்கமா சொல்ல போனா மன அதிர்ச்சியினால அமுதாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கிற மரணத்தை மாணிக்கத்தால மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும். உன் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறானே மாணிக்கம் பய, அவன் இந்த பேட்டைக்கே லாய்க்கல. ஆமா ஐயா, குப்பை எடுக்கிறாரு, உங்க பேஜாருக்கெல்லாம் குப்பை கொடுக்கிறாரு. அதனால உங்களுக்கெல்லாம் லாய்க்கு இல்லாதவர் தான் ஐயா. ஆமா, அதனாலதான் அவரை நான் ஒழிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஒளியர்தா அவரு முடிவு செய்யலையா? அந்த முடிவை நீதான் செய்யணும். ஆப்பத்துல பாசாரத்தை கலக்கணும், அவனை சாப்பிட வைக்கணும், சாகடிக்கணும். யோ ஜம்பு, நீ யாருகிட்ட பேசுற, என்ன பேசுற? மரியாதையா வெளியே போயிடு. முண்டாவ காட்டுறியா, முறிச்சு அண்டாக்குள்ள போடுவேன். உன்னை போல எத்தனை கழுதியோட பல்ல தட்டி தாயா நான் பல்லாங்குடி ஆடி இருக்கேன். பெரிய ரவுடியா ரவுடி. ஒரு ஆம்பளையோட நேருக்கு நேர் மோத பக்கு இல்லாம ஒரு பொம்பளை முந்தானிக்குள்ள பூந்துக்கிட்டு ஹெல்ப் ஹெல்ப்ங்கறியே. நீ ஒரு மனுஷனா? எனக்கு கோபம் வந்தானா அப்புறம் மனுஷனே இல்ல. இப்ப மாத்திரம் அவனை எவையா மனுஷன்னு சொன்னா? இப்பவே நான் அவனை தூக்கிட்டு போவேன். உன் காதல உன்னை தேடி ஓடி வருவான். அவன் ரத்தத்தை எடுப்ப, நீ மஞ்சளா பூசிக்க. அவன் குடல அறுப்ப, உன் தங்க கழுத்துக்கு நீ தாதியா மாட்டிக்க.